இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்பாக அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஒரு மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் விண்ணப்பதாரர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகிறது. தீபாவளி பரிசாக தகுதியான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டமாக பணம் அனுப்பப்படலாம் என்று கூறப்படுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் விண்ணப்பதாரர்களுக்கு 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைந்துவிட்டன. எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்கள் ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் பதில்களை பெற வேண்டும். ஆனால் இவர்களுக்கான பதில்கள் இதுவரை அனுப்பப்படவில்லை. எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக எஸ்எம்எஸ் மூலம் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்று தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்டது. யாருக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதமே விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னு எஸ்எம்எஸ் வருதோ அவர்களுக்கு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் தற்போது விண்ணப்பித்த பலருக்கும் பார்த்தீங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு விசாரிக்கிறாங்க. குடும்பத்துடைய வருமானம், அதில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் என்ன வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி விவரங்கள்லாம் கேட்குறாங்க. அதில் நீங்கள் கரெக்டாக டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதே சமயத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கே நடைபெறுதுன்னு உங்களுக்கு தெரியும்னா உங்களுடன் Stalin.tn.go.in அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் முகாம்கள் நடக்கும் விவரங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய்ட்டு முகாம்கள் நடைபெறும் இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்காத இருந்தாலும் மகளிர் உரிமை தொகைக்கு இந்த முகாமில் போய்ட்டு விண்ணப்பித்தீங்கன்னா 45 நாட்களுக்குள் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாருடைய விண்ணப்பமெல்லாம் ஏற்கப்பட்டதோ அவர்களுக்கு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மாதம் உரிமை தொகை கிடைக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.